கூட்டி கொடுத்து நாட்டுக்கு இருக்கும் வாட்டமில்லா கூட்டத்தை காட்டி கொடுக்க நினைத்தேன். அதற்கு எனக்கு சிறை சித்திரவதை. நாட்டின் சுதற்காக பாடுபட்டேன். அம்மீர் அன்னி பேசுகிற மனசாட்சியை இடித்தது. மகளிர் உணர்வை இழந்தேன். தன்னலத்து பாதையில் அடியெடுத்து வைத்தேன். என்னுடைய கண்ணசிவிலே தன்னை மறந்த காளையர்கள் எத்தனையோ பேர்கள். இப்பொழுது நான் சுதந்திர பறவையாக தெரிந்து வருகிறேன். நான் யார் தெரியுமா? இதே நாட்டிலே தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து மிஸ் மீனான்னு வாழ்ந்துட்டு வரேன். ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? பட பிடிச்சிருக்கிற மாமா, உங்களுக்கு புரியல நான் யாருன்னு மாமா? தாசினா உங்க யாருக்குமே புரியல. இங்க பாருங்க, வெள்ளை சட்டை ராம மாமா பாரு, இதெல்லாம் குத்தா எடுத்துட்டு வந்த அப்படியே உட்காந்துங்கிற. யாரும் புரியல உங்களுக்கு? ஏங்க யாருக்கும் புரியலையாங்க? தாசினா உங்க யாருக்கும் புரியலையா? ஏங்க தாசினா உங்களுக்கு புரியலையா? ஐட்டம் கேஸ் கிராக் நான் ஒரு ஐட்டுங்க, அதான் தாசின்னு சொல்லுவாங்க. யாருன்னா வரீங்களா? யாரா வரீங்களா? கூட்டிட்டேன். இங்க பாரு டே வரியா? ஏன்டா யாரா வரீங்களா மாமா? நீ வரையா மாமா? சேர்ல வருது மாமா. இங்க பாரு வாய சாவி வச்சு எங்கப்பா போலாமாங்கண்ணா? போலாம். யாருன்னா வாங்கல மாமா? வெள்ள சட்டை நீ செல்போன் வரியா? இருக்கிற இங்க பாருங்க, வாங்க. யாரா வரீங்களா சொல்லுங்க. நீ வரையா மாமா? ஐயோ மண்ணு மேல வந்து மாமா வரையா? மோட்டு மேல ஏறி உட்காந்துருக்கீங்க. வா வேணாவா? ஏன் வேணான்றப்பா? வாங்க. யாருன்னா ஏன் யாருமே வர முடியுங்க இந்த ஊர்ல? ஒரே ஒரு பிளாக் கூட மாட்டேங்கிறீங்க. நீ வரியா? சின்னதான் வேலை காமிட்டு போச்சுறீங்க. சரி ஏங்க காசு இருந்தா தான் சொல்லுவேன். காசு இருந்தா சீப்பாட்டுன்னு சொல்லுவேன். அதுதாங்க தாசி. காசு இருந்து இறங்கிடுவாங்க. எல்லாம் கவனம் உட்காந்துருங்க. சரி எனக்கு தான் கிராக்கி வரல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. நிச்சயமா அவருக்கு கிராக்கி வந்திருக்கும். இப்பயே போறேன், என் தங்கச்சி பாக்குறேன். அவருக்கு வந்து கிராக்கி 4 பேர் தூக்கி போட்டு வேலையை முடிக்கிறேன். வரேன். எண்ணி
பார்க்கும் பறவையை பரவச கண்டும் பேசுவார்த்தையிலே போதை விட்டும் பாடு பாடும்படி நானே இதே நாட்டிலே தாசி கொடுத்த பெண்ணாக பிறந்து மோகனா மோகனா மோகன மோகன என்ற பெருங்க என்னங்க மோகனா வந்தவொடனே வந்த கிராகி மோதும் மோகனாக்கு யாரும் மோத மாட்டாங்களே ஐயா செய்ய தொழில தெரியும் சொல்லுவாங்க தொழில் விடக்கூடாது தொழில் செய்தா நம்ம ஒரு கிராகி கூட இல்லாமல் எப்படி கிடக்குறோம் சரி சரி வாங்க வேலைக்கு எந்த குறையும் இருக்காது ஏட்டுலேருந்து ஸ்டார்ட் வரைக்கும் வேலை ஐயா மோகனை பற்றி தெரியாதுங்க உங்களுக்குலாம் சரி சரி எனக்கு தான் கிராக்கி வரல தொழிலுக்கு புதுசு எங்கள் அக்கா இருக்கிறாங்க எங்கள் அக்காவுக்கு எல்லாம் அத்துப்படி அக்காவை சந்திச்சா அக்காவுக்கு கிராக்கி வந்திருக்கோம் நிறைய பணம் இருக்கும் பணத்தை பார்த்து ஒரு வாரம் ஆகுது எனக்கு ஏக்கம் வரல தூக்கம் அக்காவை பார்த்து தான் பணம் நிம்மதி கிடைக்கும் அக்கா முதல்ல தங்கச்சி முந்தால நீ கொட்டு நீ கொட்டுடி நீ கொட்டாதா நீ கொட்டு நீ கொட்டாதா நீ கொட்டியா நீ கொட்டியா அப்பா ஏங்க என்ன வெறுப்பேத்துற நீ நாடி வெறுப்பேத்துற கிராக்கே வரல மலை சொல்றல ஏன போய் கொட்டு கொட்டு சொல்லுற கிராக்கே ஒரே ஒரு கிராக் இந்த ஊர்ல வரல ஆமா ஐயா உனக்கு கோதண்டபுரத்துல கிராக்கி வரலையா ஏண்டி அது ரெண்டு வருது ரெண்டு கிராக்கி வந்து போறீங்க அம்மா வரப்போறியே வந்தா நல்லா தான் இருக்கும் மாமா ஏங்க ஒண்ணுதான் தவறு கோபால வெலசடே செல்போன் எல்லாரும் வாயை திறந்து ஐயோ அக்கா நான் இன்னமா வாயை திறந்து வந்திருப்பாங்க வாயை திறந்தவனே தான் எல்லாரும் வாயை மூடிக்கிறாங்க ஐயோ யாருமே வரலையாடி எனக்கு என்னமா கிராக்கி வந்ததுக்கா வந்துச்சு பெரிய கிராக்கி ஏதி 10 ஆயி போச்சே எல்லாருக்கும் காசு ஏடிஎம்ல போட்டு இருப்பாங்க பணம் நிறைய வச்சிருப்பாங்க கத்த கத்தே வச்சிருப்பாங்க கிராக்கி வந்தது பாக்கெட் என்னமோ பெருசா இருந்தது என்னம்மா இருந்தது கிராக்கி பணத்தோட தான் வருவான்னு பார்த்தா 10 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்தா கூட நல்லா போவோம் பார்த்தா பாக்கெட் என்னமோ பெருசா இருந்தது பெருசா இருந்துச்சு பணம் தான் கத்தியா வச்சுக்கிறேன் பார்த்தா செல்போன் தான் நீட்டா வச்சுக்கிறான் போன் தான் வச்சுக்கிறாங்க ஏண்டி போன் சமாளிக்காத அது ஜிபே காசு அனுப்பிச்சுடுவாங்க கிராக்கி வந்தா கூப்பிட்டுக்கிட்டியே எங்கக்கா வராங்க அது என்ன விடுக்கா நான் தான் தொழிலுக்கு புதுசு கிராக்கி வரல தொழில் கத்துக்குடி மாமூல் கிராக்கி யாருமே மாமாலாம் என்னாச்சியா ஏண்டி வரல மாமூல் கிராக்கி மாமாலாம் மொத்த பேர் வராங்கடி வந்து சும்மாவே வேலை முடிச்சு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போயிடுறாங்கடி பாவி மனுஷன் அப்படியே இருப்பாங்க பொம்பளை பாவம் பொல்லாத பாவம் தெரியாது அவங்களுக்குலாம் ஏண்டி பொம்பளை சும்மா வரலாமா கையிலுக்கு போனேன்னு சொல்றேன் வாமாமா வரையா எங்க பாரு இரு கத்து போட்டுக்கா இல்ல இடையில கத்து போட்டு வாங்க கையாட்டு போறாரு அக்கா சொல்லுடி இப்படியே இருந்தா எப்படி தொழில் ரொம்ப மோசமா போதுரி ஒரு நேரத்துல மாமலை முடிய போயிரும் கிராக்கி ஆமா ஒரு நேரத்துல நம்ம டாபர் மாமா நம்ம கூடவே இருந்தாரு கிராக்கி மேரிப்பட்டது மாமா ராசியால நம்மளுக்கு கிராக்கி வந்தது பணம் இருந்தது பணத்து மேல படுத்தோம் உடம்பு நல்லா இருந்தது நிம்மதி கிடைச்சது நம்ம டாபர் மாமா நம்மள விட்டுட்டு எப்ப போனாரோ ஒண்ணு குடியா அடுப்புல பேடி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடாம இருப்பேன் ஒரு ஆம்பளைய பார்க்காம இருக்க மாட்டேன் போய் சொல்றது யாரு பார்த்து ஊர்ல யாருமே பாக்கல அது வந்தா கழுத்து மூட்டுக்க வாங்கன்னு கூப்பிடுற யாரும் வர மாட்டாங்க அது பர்ரியா கையடற பர்ரியா வருவாரு ரெண்டு யாரு கூட ஏண்டி சரி இப்ப ரொம்ப நேரம் ஆகுது ஏண்டி ஏற்கனவே நான் மாமாக்கு போன் அடிச்சிட்டி மாமாக்கு போன் அடிச்சிருக்கேன்டி மாமாக்கு போன் அடிச்சிருக்கேன் மாமா போன் அட்டெண்ட் பண்ணறா மாமா கையை வச்சு அட்டெண்ட் பண்ணி பேசிட்டாரு வாய் திறந்துற மாமா கூட மாமா வரேன்னு சொல்லிக்கிறாரு ஏண்டி மாமா வந்து ஏற்கனவே ஏர்போர்ட் இறங்கிருப்பாரு ஓலோ கார் புக் பண்ணிக்கிறேன் கார் புக் பண்ணிட்டியா கார் ஓலோ கார் புக் பண்ணிக்கிறேன் ஓலோ கார் ஏறி மாமா சீக்கிரம் வந்து நம்ம குறையில திருக்குன்னு சொல்லிட்டாரு நேரா மாமா கார்ல உட்கார்ந்திருப்பாரு ஆமா ஸ்டீரிங் புடிச்சிருப்பாரு கிராக்கி அப்படியே கிராக்கி கீர் போட்டு அப்படியே போறாரு மாமா வந்து ஆமா போகலாமா எப்படி தெரியுமா போகணும் எப்படி